அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 3 ரோலில் ஒரு மார்க்கெட் கூட பெரிய மார்க்கெட் கூட போடுறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த ப்ளூ கலரில் 2 வயரும் இந்த பிங்க் கலரில் ஒரு வயரும் எடுத்திருக்கேன். சரிங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ப்ளூ கலரில் மொத்தம் 20 வயர் எடுக்கணும். இதில் 10 வயர் எடுக்கணும். மொத்தம் 30 நம்ம நம்பர்ஸ் கீழே போட போகிறோம். இதில் 20 எடுக்கிறோம்ல, இதில் 20, இதில் 10, மொத்தம் 30. அதை எத்தனை அடிக்கு எடுக்கணும் அப்படின்னா 8 அடியில் கட் பண்ணி எடுத்துக்கணும். சரிங்களா? நான் ஆல்ரெடி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம ரன்னிங் வயர் என்ன போட போறோம் அப்படின்னா பிங்க் தான் போட போறோம். ரன்னிங் வயர் மொத்தம் எத்தனை போட போறோம்னா 11 போட போறோம். சரிங்களா? அதுல பிங்க்ல ஒரு 6ம் இதுல ஒரு 5ம் போடுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நம்ம எப்பயும் போல வயரை ஈக்குவலா எடுத்து வச்சுக்கிறோம்ல, அந்த மாதிரி ஈக்குவலா எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஈக்குவலா எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம மொத்தம் அடி 11 தான் போட போறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிறத எப்பயும் போல விட்டுருவோம். ஸோ இதுல 11, அப்ப 5 அந்த மாதிரி தான் வரும். சரிங்களா? மேல 5ன்றப்ப அப்ப இந்த அளவுக்கு ஒரு அடி அளவுக்கு நம்ம இந்த மாதிரி விட்டுட்டு இங்க நாட் போட்டுக்கலாம். ஸோ இது ஈக்குவலா எடுத்து வச்சுக்கிறோம். ஈக்குவலா இருக்கிறது மிஸ் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. இது தெரியும் உங்களுக்கு ஆல்ரெடி. இது நான் மேலாப்புல சொல்லித்தரேன். ஏன்னா இது அளவு மட்டும் நான் என்னன்றத சொல்லித்தரேன். மெயின் இது பார்க்கணும் அப்படின்னா நம்ம கிளாஸ் 1ல சொல்லி கொடுத்துருக்கோம். அதுல நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அதுல டீட்டெயிலா ஒவ்வொரு ஸ்டெப்பும் டீட்டெயிலா சொல்லி கொடுத்துருக்கோம். இதுலயும் இருக்கும். பட் இது பழகுனவங்களுக்கு கொஞ்சம் இதா இருக்கும். அதனால நான் பெரிய கூட அப்படின்றனால சொல்றேன். இது ஈக்குவலா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க 2 சைடும். சரிங்களா? இப்போ இதே மாதிரி எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணணும். ஃபர்ஸ்ட் 10 ப்ளூ, அதுக்கடுத்து 10 பிங்க், அதுக்கப்புறம் 10 ப்ளூ. இந்த மாதிரி எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நான் அந்த மாதிரி தான் ஜாயின் பண்ணி எடுத்துக்க போறேன். ஏன்னா கூட பெருசா கேட்டிருக்காங்க. ஸோ நார்மல் கூடயே போதும் அப்படின்னு சொல்லி கேட்டனால நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். அவ்வளோதான். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஜாயின் பண்ணணும். நான் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க போர் அடிக்க கூடாது அப்படின்றதுக்காக தான் நானே மெயினான கான்செப்ட் எதுவோ அதை மட்டும் காட்டியிருக்கேன். மொத்தமா இதை போட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த இதை நான் ஃபுல்லா சொன்ன மாதிரியே ஜாயின் பண்ணி எடுத்துட்டேன். சரிங்களா? எடுத்தக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சைடு விட்டோம்ல அளவு, அதே அளவுல நம்ம இந்த சைடு விட்டு இப்படி எடுத்து ஃபுல்லா எடுக்கணும். சரிங்களா? ஃபுல்லா எடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணிடணும். இப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சரிங்களா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இதே மாதிரியே மேல 5 போடணும், கீழே 5 போடணும். நான் மேல ப்ளூல 5 போட போறேன், கீழே பிங்க்ல 5. இல்ல இதுல நீங்க மேல போட்டு கீழே போட்டாலும் எதுவும் ஓகே. ஆனா மொத்தம் நம்ம 11 போடணும். சரிங்களா? இதை இப்படி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் நடுவுல உள்ளது. இதுல மேல நம்ம 5, கீழே 5, மொத்தமா நான் 11 போட்டுட்டு எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன் பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொன்ன மாதிரியே மொத்தம் 15 போட்டிருக்கேன். இதுல 6, இதுல 5 போட்டிருக்கேன். சரிங்களா? இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா எப்பயும் போல நம்ம மேலே எழுப்பணும். நார்மல் நாட்டு தான் போட போறோம். நார்மல் இதுதான் போட போறோம். ஏனிப்படி இதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ அதனால எப்பயும் போல இங்க இருந்தே ஸ்டார்ட் பண்ணிருங்க. இங்க இருந்தே ஸ்டார்ட் பண்ணி ப்ளூல ஒரு 9ம், பிங்க்ல 9, அதுக்கப்புறம் ப்ளூல 9 ஃபுல்லா முடிச்சிருங்க. சரிங்களா? முடிச்சுட்டு நான் எவ்வளவு அளவு ஹைட் வருதுன்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன் பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்ப சொன்ன மாதிரி ஃபுல்லா எழுதிட்டேன். 9, 9, 9 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிருக்கேன். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளவுதான். இப்போ கூட பினிஷ் ஆயிடுச்சு. இப்ப நம்ம சொருகி விடணும். எப்பயும் போல சொருகுறதான். நம்ம நார்மல் கூடைக்கு எப்படி சொருகுறோமோ எல்லா கூடைக்குமே மேக்சிமம் அப்படிதான் சொருகணும். சரிங்களா? இந்த மாதிரி எடுத்துட்டு 3வது இதுல சொருகி விட்டுறணும்.
அப்புறம் இந்த வயர் ஃபுல்லா அடுத்தடுத்த இதுல அதே மாதிரியே சொல்லிடுவோம். இந்த இதை நல்லா அப்படி மடக்கிடுவோம். அவ்வளவுதான். சரிங்களா? அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு கூட. நம்ம சேனலை இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்றீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அடுத்தடுத்த வீடியோஸ் அப்பதான் உங்களுக்கு வரும். இந்த மாதிரி எல்லாமே வந்து சொருகி விட்டுருவாங்க. சொருகி விட்டா கூட ஃபினிஷ் ஆயிரும். நம்ம சேனல்லயே வந்து கைப்பிடி எப்படி போடுறது அப்படின்றதுக்கான இது வந்து கொடுத்துருக்கேன். அதை பார்த்து நீங்க அதையும் போட்டுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.